உன்னை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சுக்கிறேன். டார்லிங், ஹனிமூன் கொடைக்கானல் போலாமா? போலாங்க. ஓகே. அருமையான காதலர்கள் காதல் மேட்ரு பேசுறாங்க, அப்படியே கவர் பண்ணுவோம். அங்க போய் ஒரு அருமையான காட்டேஜ் புக் பண்ணி என்னங்க அப்போ இனி நைட்டே கொடைக்கானல் போலாங்களா? கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியேவா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. அப்புறம் பாத்துக்கலாமா? எதை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ற? கல்யாணத்தை தான் சொல்றேன், புரியலையா? கொடைக்கானல்ல குளிர் அடிக்கும், ஒரே கம்பளி போத்தி படுத்துக்கலாம். ஒரே கம்பளியா? ஆமா, அப்பதானே பிரியாம இருப்போம். ஒரே கம்பளில படுத்தா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களே. ஏன், என்ன செய்வேன்? முதல்ல கணத்துல கை வைப்பீங்க. இப்படியா? அப்புறம் அதுக்கப்புறம் தோல்ல கை வைப்பீங்க. இப்படியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாதாக்கும். கொஞ்சம் விட்டா போதுமே, கையிடுங்க. கை இங்க தானே இருக்கு. இன்னொரு கை இதோ இருக்கு. உங்க கை என் தொட மேல பட்ட மாதிரி ஒரு நினைப்பு. ஓன் தொட மேல நான் ஏன் கையை வைக்கிறேன்? வேற எவனா வச்சிருப்பான். சரி, கொடைக்கானல் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ ஒரு முத்தம் கூட. ஐயே, இங்க எல்லாரும் பாக்குறாங்க, நான் மாட்டேன். பார்த்தா என்ன, நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. அதுக்குன்னு இடம் பொருள் இல்லையா? இங்க நான் கொடுக்க மாட்டேன். ஏய், சத்தம் இல்லாம ஒரு முத்தம் கூட. மாட்டேன் தம்பி, எல்லாம் சரிதான். இந்த கடைசியா சொன்னீங்களா, அது முத்தமா சத்தமா? யாரையா நீ? கதாசிரியருங்க. நீங்க காதல் பண்றத நேரடியா பார்த்து எழுதி பத்திரிகைக்கு அனுப்புறதுக்காக. சரி, எப்ப இருந்து உட்கார்ந்திருக்க? நீங்க கொடைக்கானல் போகணும்னு ஆரம்பிச்சீங்கல்ல, அப்பத்துல இருந்து. நாங்க பேசுனதெல்லாம் கேட்டு கதை எழுதி புஸ்தகமா போடுவாங்க. உங்களுக்கு அறிவு இல்ல? கதை எழுதுறாரா? கதை. அந்த பொண்ணை யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட். அவளை கட்டிக்க போறவன். காதல் கதை எழுதுற மூஞ்சியை பாரு. அந்த பொண்ணு என் ஸ்டூடெண்டா இருந்ததுனால இதோட தப்பிச்சீங்க. இல்லன்னா அடிச்சே கொன்னு இருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி பண்ணுனீங்க, நானே என் கையால உங்க நிறுத்துங்க. கொண்டாடி போய் புருஷங்களுக்கு நிற்கலாமா? தப்பு இல்ல. ஏதோ தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. இவர் வந்ததுனால தப்பிச்சீங்க. பெட்ரூம் அவங்க கவனிச்சுக்கிறேன். இங்க வாங்க. என்ன சார் ஆச்சு? இதுதான் ஆச்சு. என்ன? நீ காதல் ஜோடியை போய் நேரா பார்த்து எழுத சொன்னியா? ரெண்டு லவர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நைசா கிட்ட போய் அந்த பையன் பேசுறதெல்லாம் முதல்ல எழுதுன, அப்புறம் அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் எழுதுன. கடைசியில அவங்க ஏதோ குசு குசுன்னாங்க. அது கொஞ்சம் டவுட் வந்து, ஏங்க நீங்க கடைசியா சொன்னது முத்தமா சத்தமான்னு கேட்டேன். எவ்வளவு நேரமா இங்க இருக்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே இருக்கன்னு. ஆரம்பத்துல இருந்து அடி வரைக்கும் போட்டு சாத்தி விட்டாடுங்க. ஏன் சார், இத போய் யாராவது கேட்பாங்களா? ஏதோ ஒளிஞ்சிருந்து எழுதுறாமா, ஓடி அந்த அம்மன் இருக்காம இத போய் கேட்டிருக்கீங்களே, இதுக்கு அடிக்காம முத்து கொடுப்பாங்களா? சரி, அதை விடுங்க. அடுத்து கள்ள கடத்தக்காரவங்க, அவங்க எப்படி தங்க கடத்துறாங்க அப்படிங்கிறத ஒளிஞ்சிருந்து எழுதுங்க. கள்ள கடத்தல், அதுல முத்தமா சத்தமானு கேட்க வேண்டியது இல்லையா? இதுல கரெக்ட் பண்ணிடலாம். பரீட்சையில பேப்பரை பறிக்கும் போது உங்க அண்ணன் காப்பாத்துனா, இப்ப உன் ஆஃப் பேண்ட கழட்ட போறேன். ஏன் காப்பாத்துறான்?
பலமா அடிபட்டுடுச்சா மாலா? ஏய் விடு தலைவா, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் விடு. என்னாச்சு? கண்ணுல தூசி இரு, விழுந்துருச்சு. நான் ஊதி விடுறேன். இப்ப எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்கு. இரு, இன்னொரு தடவை ஊதுறேன். இப்போ இப்ப நல்லா இருக்கு. வேற எங்க காயப்பட்டிருக்கா? வெளிக்காயத்துக்கு மருந்து போட்டீங்க, ஆனா உள்காயத்துக்கு உள்காயமா? ஐ மீன் மனசில் பட்ட காயத்துக்கு. மனசை திறந்து காமி, நான் மருந்து போடுறேன். நாட்டி கேர்ள். ஏய், அப்பா சுத்த மோசம். டைம் ஆகுதுல்ல. வேணாங்க. அரைகுறை பாஷை இது அர்த்த ஜாம பூஜை. திரை நிலா வீசும் ஒரு போதையான வேளை. ஒரு சின்ன சின்ன பெண்மை ஜன்னல்கள் திறந்தது, கண்கள் படாது, மல்லிகை மலர்ந்தது. அரைகுறை பாஷை இது அர்த்த ஜாம பூஜை. பிறை நிலா வீசும் ஒரு போதையான வேளை. படுக்கையை விரித்ததே மலர்வனம், திரும்பியே படுத்ததே மதுக்குடம். ராத்திரி கூத்தினில் சிவக்கும் இவள் மலர்வி அழகிய கடிதம். கண்ணே பொண்ணு முத்தை எத்தனை இன்பங்கள் கண்டேன் நம்மாடே, சொர்க்கம் எதற்கு? அரைக்குறை பாஷை இது அர்த்த ஜாம பூஜை. பிழை நிலா வீசும் ஒரு போதையான வேளை. தெருவிலே நடக்குது, உலகமே கனவிலே மிதக்குது. தேன் துளி ஏந்திய இதழ்கள் ஒரு திருமுகம் எழுதிய இதயம். கண்ணால் உன்னை கண்டேன், கட்டில் முத்தத்தின் வட்டியும் சிந்தாரோ.
எதற்கு அரை குறை பாஷை இது அர்த்த ஜாம பூஜை பிறை நிலா வீசும் ஒரு போதையான வேளை சின்ன சின்ன பெண்மை ஜன்னல்கள் திறந்தது கண்கள் படாது மல்லிகை மலர்ந்தது அரைகுறை பாஷை இது அர்த்த ஜாம பூஜை வீசு ஒரு வேளை அம்மா அம்மா நான் எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேம்மா. என்னம்மா நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசாம போயிட்டு இருக்கியே. மத்த அம்மாக்களா இருந்தா இந்நேரம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருப்பாங்க. அர்ச்சனா, உனக்கு வேணா அது பெரிய விஷயமா இருக்கலாம். அப்ப நீ எதைத்தாம்மா பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்க? அர்ச்சனா ஒரு எம்ஏங்கிறத விட அர்ச்சனா ஒரு ஐஏஎஸ்ங்கிறத தான் பெருமையா நினைக்கிறேன். எங்க வந்த? அர்ச்சனா எம்ஏ பாஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள பாராட்டிட்டு போகலாம் தான் வந்தேன். இந்த பாராட்டுறது தாளாட்டுறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, நீ போலாம்.